போன வீடியோல சொன்ன மாதிரி சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்றதுக்கு இப்ப உடல்நிலை வர எவ்வளவோ பரவாயில்ல. மார்னிங் ஒரு 8:30 போல எழும்பி காலை கடன்கள் எல்லாத்தையும் முடிச்சாச்சு. எழும்புறதெல்லாம் இப்ப லேட் ஆனபடியா தேநீரும் நானே இப்ப ப்ரிப்பேர் பண்ண வேண்டியா இருக்கு. காய்ச்சலோட வாங்கின நெஸ்ட் அமௌண்ட் இருக்கின்றபடியா அதான் இப்ப போயிட்டு இருக்கு. அதை எப்ப முடியுதோ தெரியல. அதை குடிப்ப மட்டும் அவன் ஒருத்தர் நிம்மதியா குடிக்கவே விடுறான் இல்ல. காலுக்கு எதையை கொண்டு வந்து கடிச்சு கொண்டு நிக்கிறான். சாப்பிட்டு இருக்கேமே இந்த பார்வை அங்காலேயே போயிருக்கும். அதுக்கு காரணமும் அவன் தான். சாப்பிட்டு முடிய போன் எடுத்து பார்த்தா போன்ல சார்ஜ் இல்ல. சரி சார்ஜ் போட மாட்டா கரண்ட் இல்ல. சார்ஜ் வேற 7% நின்றுச்சு. சரி இதுக்கு மேல யூஸ் பண்ண வேணான்னு போனை தூக்கி வச்சுட்டு புக்ஸ் வாசிப்ப மட்டும் வாங்கிட்டேன். என்னதான் வயதானாலும் எனக்கு சின்ன பிள்ளைகள் வாசிக்கிற ஸ்டோரி புக்ஸ் தான் வாசிக்க விருப்பம். அதை வாசிக்கும் போது நமக்குள்ளே ஒரு வேர்ல்ட் ஒன்று இமேஜின்ல போயிட்டு இருக்கும் பேக்ரவுண்ட்ல. புக்ஸ் வாசிச்சுட்டு மதியம் சாப்பிடுறத வீடியோ எடுக்க மறந்துட்டேன். சாப்பிட்டு ஒரு 2 hours கழிச்சிட்டு சலூனுக்கு போயிட்டேன். தாடி ட்ரிம் பண்ணுவோம். அங்க போனா இந்த நல்ல நேரத்துக்கு ஆக்கள் பெருசா இல்ல அப்படின்னு தான் நான் நினைச்சேன். ஆனா நின்று அந்த ஒரே ஒரு அண்ணா 1 மணி நேரத்துக்கு மேல டைம் எடுத்துட்டார். அதுக்கு பிறகு வெயிட் பண்ணி பொறுமையா தாடி ட்ரிம் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ரெகுலரா போற சலூன் படி அண்ணாவும் தெரிஞ்ச அண்ணா பேச்சு கொடுத்துக்கொண்டே நான் சொன்ன மாதிரியே ட்ரிம் பண்ணி விட்டார். முடியோ தாடியோ வெட்டி முடிய அந்த கண்ணாடியில பார்த்தா தான் ஒரு சாட்டிஸ்ஃபை. அங்க இருந்து நேரா ஃபுட் சிட்டிக்கு வந்தாச்சு. கொஞ்சம் திங்ஸ் வாங்க வந்தது டேட்ஸ் அண்ட் பாதாம். இந்த டேட்ஸ் கூட பரவாயில்ல, ஆல்மண்ட்ஸ் விக்கிற விலைக்கு காணியத்தான் நடக்க வைக்கணும் போல. தேவையான அளவு மட்டும் வாங்கிட்டு நேரா டீ ஸ்பாட்டுக்கு போயிட்டேன். அங்க போய் ஒரு மசாலா டீ ஒரு சாண்ட்விச் ஆர்டர் பண்ணிட்டு வந்து இருந்துட்டேன். காய்ச்சல் நின்றாலும் இன்னும் தொண்டை கரகரப்பு நிக்கல. அதுக்கு சுட சுட டீ குடிக்க இதமா இருந்துச்சு. குடிச்சு முடிய வழக்கம் போல வீட்டை வந்து சாப்பிட்டு தூங்கிட்டேன். அப்புறம் என்ன, நாளைக்கு பாப்போம்.